அப்படின்ற ஒரு திருப்தியாவது இருக்கும்னு வைங்களேன். சொத்து இருக்குது அப்படின்னு இருக்கும்ல. ஆனா திடீர்னு சொத்து இல்லாம போயிரும்ல, சொத்து அழிஞ்சு போயிரும்ல, ஒரு பூகம்பம் வந்துரும்ல. வயநாடுல என்ன ஆச்சு? ஒருத்தருடைய வீட்டை சொன்னாங்க, அடுத்த வாரம் குடி போகிறார். ஒரு 25-30 ஆண்டு காலம் வெளிநாட்டிலே உழைத்து சம்பாதித்து ஒரு 30-40 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை வாங்கி அதிலே பிரம்மாண்டமாக கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை கட்டி அடுத்த சனிக்கிழமை வீடு குடிபுகுவதற்கான நாள் குறிக்கப்பட்டு பத்திரிகை அடிக்கப்பட்டு உறவினர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு இன்னும் 7 நாள் மட்டுமே மிச்சம் இருக்கிறது என்று சொல்லி அங்க வரக்கூடிய உறவினர்களுக்கான உணவு ஏற்பாடு, அவர்கள் தங்குவதற்கான வசதி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற தருணத்திலே இன்னும் 4 நாள் 5 நாள் மிச்சம் இருக்கிற தருணத்திலே காலையில் எழுந்து பார்த்தால் வீடு இல்லை, மண் முகடு மட்டுமே மிச்சம் இருக்கிறது. இந்த கேரளாவில் இப்போ வயநாட்டில் இல்லாம போயிடுச்சுல. அது மாதிரி போகும்ல, நமக்குள்ள போக வாய்ப்பு இருக்குல்ல. எல்லா இடத்துல கேட்போம், அப்படி ஆக்கிறாதன்னு கேட்போம். ஒருவேளை அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி இருந்து ஆகிவிட்டால் இல்லையே. ஆனா அறிவு இல்லைன்னு ஆகுமா? என்னைக்காவது இல்லாம போயிடுச்சு. எது இல்லாம எப்படி முடியும்? நீங்க மௌத்தா போனாலே தவிர அந்த அறிவு இல்லாம போகாது. நீங்க மௌத்தாகணும் அல்லது நீங்க பைத்தியமாகணும், உங்க மூளை கெட்டு போகணும். இந்த நிகழ்வு நடக்கலைன்னா உங்கள்கிட்ட நீங்க படிச்ச நீங்க சேர்த்த அந்த அறிவு ஞானம் உங்களிடமிருந்து இல்லாமல் போகுமா? போகவே போகாது, அழிக்கவே முடியாது. எவன் நினைச்சாலும், எந்த எதிரி நினைச்சாலும் என் சொத்தை அழிச்சிடலாம், என் செல்வத்தை அழிச்சிடலாம், என் உறவுகளை அழிச்சிடலாம், எனக்குரியது என்று நான் சொந்தம் கொண்டாடிய அனைத்தையும் அழித்து விடலாம். ஆனால் நான் கற்று தேர்ந்த எனக்குள்ளே புதைந்து கிடக்கிற என் அறிவை ஞானத்தை உலகத்தில் எவனாலும் அழிக்க முடியுமா? அழிக்கவே முடியாத பேராற்றல் படைத்தது கல்வி, அறிவு, ஞானம், சிந்தனை, பார்வை, கண்ணோட்டம். இந்த உண்மையை புரியாம நிஜத்துல உங்களுக்கு தேவைப்படுறது வீடு இல்ல, சொத்து இல்ல. அதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல தனியா உட்கார்ந்து யோசிங்க. உங்களுக்கு தேவை சந்தோஷமும் மன அமைதியும் தான். அந்த அமைதி இதுல இல்ல, அது தற்காலிகம். நிரந்தரமா எது? அறிவு தான் உங்களுக்கு நிரந்தர மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரும். அந்த அறிவை தேடுற வேலையை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் தேடுறோமே. எது இல்லாம போகுமோ, எது தற்காலிகமோ, இன்னும் சொல்ல போனா எது துன்பத்தை தருமோ, இவைகள்லாம் துன்பம் தரும். இதுல எல்லாத்துலயும் துன்பம் இருக்கு. வீட்டை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அந்த வீட்டுல பஞ்சாயத்தே இல்லைன்னு யாரையாவது சொல்ல பார்க்கலாம். பைப்பு ஒழுகி போச்சு, பைப்பை மாத்தும் பாரு. செப்டிங் டேங்க் நிறைஞ்சு போச்சு, ஆளை கூட்டிட்டு வந்து சரி பண்ணும் பாரு. பெயிண்ட் இல்லாம போயிடுச்சு, புதுசா பெயிண்ட் அடியும் பாரு. வண்டிக்காரன் கொண்டு வந்து ஓரத்தில் இடிச்சுட்டான், அது கொஞ்சம் சரி பண்ணும் பாரு. எவ்வளவு பஞ்சாயத்து சிரமங்களை கொண்டு